வணக்கம் நேர்களே, நம்ம அடுத்து மும்பையில் பார்க்க போகிற முக்கியமான ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக நீங்கள் யாருமே பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு திரைப்படத்தில் மும்பை அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, மும்பை மையப்படுத்தியோ மும்பையில் எடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு காட்சி இருந்தால் கூட ஒரு படத்தில் அது கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கும். அந்த இடம் வேறு எதுவும் இல்லை, இதுதான் மெரைன் டிரைவ். இந்த மெரைன் டிரைவ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நெரிமன் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம். அது மும்பையோட நெரிமன் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து எடுத்திங்கன்னா இப்படியே இந்த பக்கத்தில் போய் இப்படி போனீங்கன்னா அந்த பக்கம் அப்படியே சுற்றி நீங்கள் அந்த எட்ஜை பார்க்க முடியுதா உங்களாலும் தெரியல. எவ்வளோ தூரத்துக்கு கேமரா ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அந்த எட்ஜு இது ஏறக்குறைய இந்த வட்டம்ன்றது ஒரு 3 கிலோமீட்டர் அளவில் இந்த வட்டம் இருக்கும். இது இந்த 3 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் இந்த மெரைன் டிரைவ் வாக்கபிள் அப்படியே இதே மாதிரி தான் இருந்திருக்க பாதைகள். நீங்கள் நிறைய படம், துப்பாக்கி படம், சந்தானத்தோட ஒரு பானிபூரி கடை போடுற மாதிரி, இன்னொருத்தவங்க வந்து சண்டை போடுற மாதிரி, அந்த மாதிரி காட்சிகள், நிறைய பாடல் காட்சிகள். அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் இந்த கல்லை கொஞ்சம் மேலே வந்து ஜூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் நின்று காதல் காட்சிகளில், பாடல்களில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கும். இது கடலோட அரிப்பை தடுக்கிறதுக்காக போடப்பட்டுள்ள இடம். இது நியர்பை, இதுதான் மும்பையோட ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்பையோட ரொம்ப ரொம்ப நம்ம சென்னை கம்பேர் பண்ணோம் மெரினா எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இந்த மெரைன் டிரைவ் அப்படின்றது ரொம்ப பிரத்யேகமாக, ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹாட் லவ்வர்ஸ். இன்றைக்கி இப்போ நீங்கள் பகலில் நம்ம வந்திருக்கிறோம், இப்போ நமக்கு ஏறக்குறைய மணி 2-3 மணி அந்த நேரத்தில் இந்த காணொலியை பதிவு செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் மற்ற ஈவினிங்கில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸியாக இருக்கும். முழுக்க காதலர்கள், கணவன் மனைவிகள் ஜோடியாகவும், மற்றபடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடவோ வந்து எல்லாரும் காரில் நின்று ஸ்டுடியோஸில் சாங்ஸ் போட்டு அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் ஈவினிங்கில் நம்மளை, ஏன்னா டார்க் லைட் ஆகிடுச்சின்னா ஷூட் முடியாதுன்றதுக்காக நாங்கள் பகலில் இதை பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த பகுதிகள், மற்ற பகுதிகள், அதுதான் மலபார் ஹில். அதை நீங்கள் பார்க்குறீங்களா, பில்டிங்ஸ் இதெல்லாமே இந்த தண்ணிக்கு தாண்டின பகுதி தான் மலபார் ஹில்ஸ். ஸோ மலபார் ஹில்லையும் நரிமன் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது மெரைன் டிரைவ். இது மெரைன் டிரைவுன்றது பிரத்யேகம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏர் இந்தியாவோட பில்டிங், ஏர் இந்தியாவோட ஹெட் ஆஃபீஸ் மும்பை. நம்ம இந்தியாவோட மொத்தம் ஹெட்டு இதுதான், ஏர் இந்தியா பில்டிங்கு. நம்ம இப்போ டாட்டா கிட்ட போயிடுச்சு, அது வேறு கதை. அது ஒரு பில்டிங்கு. நீங்கள் அது கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எல்லாம், போஸ்ட் லைட்லாம் போட்டிருக்கோம். வான்கடை, இங்கே நடக்கிற ஐபிஎல், மும்பையோட அதிகபட்சமான கிரிக்கெட் மேட்சுகள், அது ஒன் டேவாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிரிக்கெட்டோட ஸ்டேடியம் இது பெரிய ஸ்டேடியம் இது மும்பையில். ஐபிஎல், ப்ரைவேட்ஸ் எல்லாமே இங்கே, எல்லா மேட்சஸுமே இங்கே தான் நடக்கும். ரொம்ப ஃபேமஸானது. இதை தவிர்த்து இது சுற்றி உள்ள எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாமே வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, லைக் இப்போ நீங்கள் பார்த்த சென்ட்ரல் பேங்க்ஸோடது, டாட்டாவோடது, எல்லா கார்ப்பரேட் ஆஃபீஸஸும் இதை சுற்றி தான் உள்ள. இதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது ஒரு லேண்ட்மார்க்கு, எல்லோரும் ஒரு ஐகான்ன்றதுனால இதை கண்டிப்பாக இதை சுற்றி எல்லா கார்ப்பரேட் ஆஃபீஸும் மேஜராக இருக்கும். ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறையா இருக்கும். பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட்டு சொல்லவே முடியாது. நீங்கள் எப்போ மும்பை யார் வந்தாலும் இதுக்கு ரொம்ப பெரிய நரிமன் பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். ஈவினிங்கில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இது டேயில் ஷூட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஈவினிங்ஸ் வந்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. எல்லா மும்பையோட ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள், ஆர்டிஸ்ட்டு, அவங்களாம் கூட இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ whoever possible, come and visit this place. Have a nice stay in Mumbai. Thank you.